ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. இது வேற தண்ணி இல்லாத ஓசு குத்து. தண்ணி புடினா எங்குது நான் தண்ணி பிடிச்சா? அழகேசா, திருடி ஒரு மாசம் ஆகுது. ஓனர் இப்படி உக்காந்துக்கிறத பார்த்தோன்னா பல்லுன்னு வேறு. இது நம்மளுக்கு தேவையா? இவருக்கு வேலைக்கு வர்றதுன்னா அவர் கேள்வி கேட்குறாரு. ஓ, நம்ம ஓனர் பத்தி தெரியாதே உனக்கு? பார்த்தாங்க வெளியே பிச்சு தள்ளிடுவாங்க. ஏன் வேலை பாரியா? ஏய், காய போட்ட வத்தல முடியா? அந்த ஓனர் ஒரு திட்டி வெளியே அனுப்புறேன்னு எனக்கு தெரியாதா? பைப்புல தண்ணி வராத முன்னாடி பண்றது பாரு, சுத்தமா வரல. அவர் தண்ணி புடின்னு சொன்னாரு. ஓனர் கிட்ட சொல்லலையா? அதுக்கு அவசரம் உக்காந்துடா தண்ணி வந்துருமா? இவ ஒருத்தி தண்ணி வரலையா? அங்கேயும் போய் பார்த்தேன், அவர் தண்ணி வரல. அது புரியாதான் உட்காந்துங்கிறேன். உட்காந்துக்கிறேன் மறுப்பா சாரு வர போறாரு. அப்புறமா ஓடிடு வீட்டுக்கு. ஏய், ஓனர் வரட்டும். ஏன்டா பிடிக்கல தண்ணின்னு கேட்டாருன்னா, தண்ணி வரல சார், நான் போய் பார்த்தா கந்தனோட ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு போய் வெளியே தூத்துட்டு வரேன்டா. ஓ, இந்த கம்பெனில தான் உனக்கு வேலை கொடுத்துக்கிறாங்க, நீ அதையும் கெத்து விட்டுறாத. எப்படின்னா போ. டேய், என்ன வேலை கொடுத்துறாரு அவருக்கு? நீயும் ஆள்ட்டியும் போற ஓடி. இந்த கம்பெனினா வேற கம்பெனிக்கு போறேன். நான் தண்டனியா என்ன? கொஞ்ச நேரம் தூங்குவோம், கண்ணை அசருவோம். அழகேஷா, தூங்கிட்டு இருக்க சார்? தண்ணி வரல சார். என்ன சார்? ஏன் தண்ணி வரல? மோட்டர் வேலை செய்யல சார். மோட்டர் தான் வேலை செய்யல. கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி ஊத்தலாம்ல? கிணத்துல முண்டு ஊத்தணுமா? என்ன சார் அசால்ட்டா சொல்றீங்க? அதுல எப்படி இறங்கி நீ மொண்டு ஊத்திடுவ? நீ கூட ஒரு சம்பளத்துக்கா? ஓ, நல்லா புரிஞ்சிட்டியா? சம்பளம் ஏத்ததுக்கு தான் நீ இந்த மாதிரி பிளான் பண்றியா? தெரியுது இல்ல, சம்பளத்தை ஏத்தி கொடு. எத்தனை நாளைக்கு தான் இதே சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க? சரி, தண்ணி தான் வரல. இந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணி வெளியில போட்டு இந்த இடத்தையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி நான் 1 ஹவர்ல வருவேன். எல்லாம் சுத்தமா இருக்கணும். எப்பா இவ்வளோ குப்பையை கிளீன் பண்ணி வெளியே பத்துமை போடுறது உதாராட்டுக்குது சார். ஒரு ஆளால முடியாது சார். பார், மரம் மட்டும் மொத்தங்குது, குப்பெல்லாம் வாரி வெளியே கொடுத்துக்க முடியாது சார். இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்துரு, 2 பேரும் சுத்தம் பண்ணிடுறோம். எப்பா அழகேசா, அதுதான் உன் பொண்டாட்டிக்கும் நான் சம்பளம் கொடுக்கறதுல 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணுங்க சார். என் பொண்டாட்டி வீட்டு வேலை செய்தா, அவ வீட்டு வேலை யார் செய்வாங்க? அப்ப இது வீட்டு வேலை இல்லையா? இது காட்டு வேலையா? ஒழுங்கா வேலை செய்யறதா செய்யுங்க, இல்ல நீ 2 பேரும் வீட்டு விட்டு கிளம்புங்க. சரி சார், நான் செய்யறேன் சார். நீ போய் பீப் மாத்திரை வாங்கி போடு. போ, ஒழுங்கா வேலை செய்யுங்க, நான் வந்து பாப்பேன். சரி, போய் வா. யோ, நான் பண்ணி தொலைச்சேன். அந்த ஓனர் வந்து என்னாட்டு வந்து ஓன்னு கத்துறாயா? என்கிட்டவும் கத்தாத போட்டானா? ஒரே கத்துன்னு கத்திட்டு பேஸ்ட் போட்டான் மொத்தம் மாதிரி வெளியில போடணுமா? இல்லைன்னா சம்பளம் இல்லையா? இன்னும் 1 ஹவர்ல செய்யணுமா? எல்லாம் என் தலையத்து. ஒண்ணு போய் வேலைக்கு சேர்த்தும் போற. நான் பண்ணி தொலைக்கிட்டு வா. ஏய், அப்படியே வலிக்கா அது கும்பலா சேரு, அப்புறம் மாறிக்கலாம். எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பார்த்து போ. என்னத்தான் இதுங்களாம் தூக்கி வச்சு என்னத்தான் பண்ணி போனா வெயிட் ஆகுது. நல்லதாங்க இது. பெசாத பதினு சொல்லி வந்தாலும் கட்டிடலாமா? ஏய், இதெல்லாம் கிளீன் பண்ணி வலிக்கிறிய, நான் போய் திரும்ப வெளியே வச்சுட்டு வரேன். அது பைத்தியக்கார மாதிரி என்ன பண்ணுவாரா? அது நீ சொல்ற பாத்தியாடா நைனா? டேய், இத்தனை கார் இருக்கு, எனக்கு எதனா ஒரு கார் வாங்கிட்டேன்டா. அதெல்லாம் கவலைப்படாத மோனே, இந்த திருவிழாவுக்கு போறலாம் அப்ப வாங்கி தரேன் உனக்கு காரு. டேய், எத்தனை வருஷம்டா இதே சொல்லிட்டு இருப்ப? கார் தான் வாங்கி தரல, சோறாத வாங்கி கொடுடா. தேவராங்க காஞ்சா. வாடா காஞ்சா, எங்க போறீங்க? போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறான் பாரு, தீ வெட்டி வாயன். போற காரியம் எதுனா விளங்குமா? அவனே, நம்மளே போர் அடி இருந்தானே நந்து போயினுக்கிறான். இந்த காரியம் விளங்குனா விளங்கா காட்டி நமக்கு என்ன? போலாம் வாமானே. சரி டேய், என்னடா ஒரு பெரிய மனுஷன் நின்று கூப்பிட்டுங்கிற, அது வரைக்கும் போய்கினே இருக்கீங்க. டேய், இங்க யாரா பெரிய மனுஷன்? ஏய், இப்படா போய் நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க ஒப்பந்தடா காட்டு. அழகா யாருப்பா இந்த ஊர்ல மரியாதை தராங்க? ஏதோ எனக்கு மட்டும்தான் இந்த ஊர்ல கொஞ்சம் மரியாதை இருக்குது. டேய் காஞ்சா, நேத்து கடை வாங்குனியா? எங்கடா 10 ரூபா? டேய், அப்படியே ஒண்ணு வச்சுனா காது கொயின்னு ஆயிடும். காசை குடுறா. டேய் தம்பி, உன் கால்ல கூட விழுறா, 10 ரூபா மட்டும் கேட்காதடா. ஏன்னா என்கிட்ட 10 பைசா கூட கிடையாதுடா. சீ, சில்லற பையா, இன்னொரு வாட்டி கடன் கேட்டு வந்து உன்னை கல்ற மாக்கிடுவேன். ஏய், சின்ன பையெல்லாம் கைத்து மேல அடிக்குது உன்ன, நீ பத்தி மரியாதை பேசுறியா? சே போடா. அசிங்கமாயிடுச்சுடா. டேய் நடிக்காத. இந்த சின்ன பையன் எப்படா எனக்கு தெரியாம கடை வாங்கினா? மரியாதையா எனக்கு 5 ரூபா கொடுத்துரு.
இவனுங்களே 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு லாட்டரி அடிக்குங்க. இது எப்படி அவங்க தலையில கட்டுறது? டேய் எனக்கு அதுல 5 ரூபா குத்துரு, இல்லைன்னா உன்னை உண்டியலன்னு பண்ணிடுவேன். டேய் கைலாசா, ஒப்பனை திட்டாதடா. ஒப்பனை நான் கோடீஸ்வரன் ஆகுறேன்டா. நீ ஏன் பக்கத்து வீட்டு கொடியில துணி திருட நாயே, நீ எப்பறம் இவனை கோடீஸ்வரன் ஆக்குவ? டேய் நான் ஆக்க மாட்டேன்பா, இது ஆக்கும். ஓ எச்ச கோயில கையில வச்சுட்டு என்ன எகத்தாலமா பேசிட்டு இருக்க? இது எப்படியா இவனை கோடீஸ்வரன் ஆக்கும்? ஏய் இது புதையல்டா, இது உள்ள தங்கம் இருக்குதுடா. தங்கம் இருக்குதா? புதையலா? இந்த தங்க புதையல் இவனுக்கு எப்படி கையில கடிச்சது? அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் எந்த மாதிரி பாத்திரத்துல தான் தங்கத்தை போட்டு கைனில புதைச்சு வச்சிருப்பாங்க, அதுவா தாண்டா இருக்கும் இது. ஏண்டா அது ஏன்டா கல்நீல போட்டு புதைக்கிறாங்க? அவனுங்களுக்கு வேற வேலையா இல்லையா? இப்படிதான் அவனை பொழிச்சு விளையாடுவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஜாலி. அப்பா இந்த கொசுவால மூஞ்சி யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் தலையில கட்டு அடிச்சான். அது ஏப்பா நீ கையில வச்சுக்கின்னு நிக்கிற? உள்ள போய் 3ஆ பங்குட்டு போடு. அடே நானா இவனுக்கு 3ஆ பவுண்டு கொடுத்த வெளியே நின்னுக்குறான். நீங்க ஓடுனா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வேற ஆள் ஏத்தினா பரவாயில்ல, அவனை கொடுத்துட்டு போறான். தாயா இல்ல தங்கம் தான் நீயே எடுத்துக்க வேண்டியது தானே, எதுக்கு வெளியே வைக்கலான்னு பாக்குற? ஏ முட்டாள், இன்னைக்கு அமாசை, நான் வச்சிருந்த புரோஜனம் கிடையாது. அடுத்த ஆள் கொடுத்தா அவங்க பணக்காரன் ஆகுவாங்க, அதுக்கு தான் யாருன்னா கொடுக்கணும்னு வந்துக்கிறேன். ஆமாண்டா மோனே, இதெல்லாம் உண்மைதான். அந்த காலத்திலேயே பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. யாரா அந்த பெரியவங்க? எல்லா விஷயத்தையும் வாங்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரகசியம், அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதே யாரா சொன்னது? அதே பெரியவங்க தான். ஏ காஞ்சா வாங்கிக்கிறே இல்லையா? நான் வேற ஆளுக்காரனா கொடுத்துருவேன். மோனே வாங்கிக்கலாமா? காசு எப்படா கொடுப்ப? அதான் நம்ம வீட்டு பத்திரங்க இதுல, அதை இவங்கிட்ட கொடுத்துட்டு இதை வாங்கிடுவோம். அப்ப நம்ம எங்க பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு? மோனே அந்த வீட்டுல தங்குறதும் ஒண்ணுதான், பிளாட்பாரத்துல தங்குறதும் ஒண்ணுதான்டா. ஆமா அதுவும் சரிதான். டேய் அமாசியே முடிவு போகுதுடா, என்ன வாங்கிக்கிறீங்களா இல்லையா? அழகா எங்க கிட்ட பணம் இல்லப்பா. பணம் இல்லைன்னா போயினேறா. ஏப்பா பணம் இல்லைன்னு சொன்னேன், எங்க வீட்டு பத்திரம் இருக்குது, அதை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். ஏம்பா இருப்பா, நான் போயிட்டு பத்திரத்தை எடுத்துன்னு வந்துடுறேன். டேய் இருடா, பணத்தை கொடுப்பானுங்க பார்த்தா கட்சியில் பத்திரம் கொடுக்குறானுங்க. சரி இந்த அப்படி பேப்பர் ஒரு கையெழுத்து போடு. இந்தாப்பா கையெழுத்து போட்டாச்சு, புடிப்பா. என்னடா கஞ்சனுக்குது? என் பேரு உண்மையிலேயே கஞ்சன் தான். போற போக்குல அவன் காஞ்சான்னு பேரு வச்சுட்டான். மோனே கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு, இப்பயே திறந்து பார்த்தலாம். தரகாதீங்கடா. கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை ஒன்று போட்டு கருப்பு இருந்தாங்க உடச்சிட்டு அது மறுபடியும் தரக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ரத்தம் கத்தி சாகுவீங்க. மோனே பூஜை பண்ணாம திறக்கூடாது பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வா போலாம்.